ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டார்கெட் டிஎன்பிசி. அதாவது இந்த வருஷம் 2026 வர எக்ஸாம்ஸ் என்னென்ன, அதுக்கு எப்படி படிக்க போகிறோம், எப்படியெல்லாம் இந்த எக்ஸாம்ஸை டேக்கிள் பண்ணி இதுலேருந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்க போகிறோன்றதான் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். முதல்ல நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரியணும், அதுக்கு இன்னும் எத்தனை நாள்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதுக்கான கவுண்டவுனை நம்ம கிரியேட் பண்ணலாமா. ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் 1. அதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னா ஜூன் 23 வரும். எக்ஸாம் எப்போ நடக்கும்னா செப்டம்பர் 9 நடக்கும். அதுக்கு இன்னும், அதாவது இன்னிலேருந்து பார்த்தா 7 months and 18 days இருக்கு. சரி, டேஸில் பார்த்தா 230 days தான் இருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போ அப்படின்னா குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் August 11 வரும். எக்ஸாம் October 25 வரும். ஸோ ஜனவரியில் உட்காந்துட்டு அக்டோபர் தானே அப்படின்னு தோணலாம். ஆனால் அதுக்கு இன்னும் 9 months and 6 days தான் இருக்குது. இதுக்கு 279 days தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக குரூப் 4 எக்ஸாம். ஸோ அதுக்கு October 6 நோட்டிஃபிகேஷன் வரும். December 20 எக்ஸாம். மொத்தமாக 11 months and 1 days இருக்குது. 335 days தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒட்டி வைக்கிறதுக்கு. ஒரு பேப்பரில் எழுதுங்க, இல்லை ஒரு போர்டில் எழுதி வச்சுக்கோங்க, எதில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, எய்தர் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அந்த எக்ஸாமை நல்லா பெருசாக எழுதிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து அதோட எக்ஸாம் டேட்டு நல்லா பளிச்சுன்னு பெருசாக எங்கேருந்து பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எழுதிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து கவுண்ட் டவுன். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 213 போட்டு வச்சுக்கலாம். நாளையிலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்குன்னா நாளையிலேருந்து 229 228ன்னு ஒவ்வொரு நாளும் கவுண்ட் டவுனை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டே வர போகிறீங்க. இதே தான் எல்லா எக்ஸாமுக்கும். உங்களுக்கு என்ன எக்ஸாம்ன்றதை நீங்களே கிளியராக உட்காந்து, ஓகே நான் இதுக்கு தான் படிக்க போகிறேன், இது எனக்கு செட் ஆகும், இதில் நான் எழுதுகிறேன், ஜாபை வாங்குகிறேன் அப்படின்னு கிளியராக யோசித்து டெசிஷன் மேக் பண்ணி இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதில் என்ன எழுத போகிறீங்க, இதுக்குன்னு கம்மியாக சார்ட் வாங்கி ஸ்கெட்ச் அப்படிலாம் இல்லை. ஒரு A4 ஷீட் எடுக்க போகிறீங்க. என்ன எக்ஸாமு, என்ன டேட்டில் எக்ஸாம் வரப்போகுது, எத்தனை டேஸ் இன்னும் பாக்கி இருக்குன்னு எழுதி நல்லா எல்லா இடத்துலயும் பார்க்குற மாதிரி ஒட்ட போகிறீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து இதே இப்போ நம்ம ஒட்டணும் இல்லையா கவுண்ட் டவுன், அவனுக்கு கீழே ஒட்ட போகிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ தான் முக்கியமான விஷயம், பிளானு ஷெட்யூல்னு 2 விஷயம் இருக்குது. பிளான்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப் 4 படிக்கிறேன்னா, நான் குரூப் 4க்கு படிக்க போகிறேன். எனக்கு இன்னும் 335 days இருக்குது. இந்த 335 daysல குரூப் 4ஓட சிலபஸை நான் முடிக்க போகிறேன். இத்தனை தடவை டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறேன். இது பிளானு. அது என்ன ஷெட்யூல் அப்படின்னா, இன்னைக்கு நாள், அதாவது இன்னைக்கு டேட் என்ன, 19th January 26. ஸோ இன்னைக்கு டேட்டில் நான் என்ன படிக்க போகிறேன், என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கவுண்ட் டவுன் ஷீட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழேயே நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அவனோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட போகிறீங்க. இதில் உங்களோட டார்கெட்ஸை அச்சீவபிளாக வைக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா, இன்றைக்கி நான் பாலிட்டியில் எவ்வளோ படிக்க போகிறேன், இன்றைக்கி நான் ஜியாகிரஃபியில் எவ்வளோ படிக்க போகிறேன், இன்றைக்கி யூனிட் 1 யூனிட் 2 தமிழ் இல்லை இங்கிலீஷ், இதில் எதை படிக்க போகிறீங்களோ அதை மார்க்கரால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டேட்டில் நான் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க போகிறேன் அப்படின்றத. ஸோ இப்போ மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அட் எண்ட் ஆஃப் அ டே, இன்னைக்கு டே எப்போ முடியும், 11:59க்கு நைட் முடியும்ல, இதுக்குள்ளே இந்த டார்கெட்டை நீங்கள் எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஒரு உடனே இன்றைக்கி தான் 10 பேஜில் சிலபஸில் மார்க் பண்ணிட்டு படிக்க முடியாமல் திணறாதீங்க. மேக் இட் அச்சீவபிள். என்னால் எவ்வளோ முடியும்னா அவ்வளோதான் முடியும். ஓகேவா? அண்ட் ஸ்டிக் டு இட். இப்போது நான் இன்னைக்கு ஒன்று முடியலப்பா, இன்றைக்கி ஒரு 5 டாபிக் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் 4 தான் முடியுது, அப்போ ஒன்று நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமா? ஓகே, இது கூட கொஞ்சம் கன்சிடரபிள். ஆனால் இந்த ஒன்றுன்றது நாளைக்கு ஃபஸ்ட் டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்றது கொஞ்சம் யோசித்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு 2 daysக்கு வேணால் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஐயோ நான் நிறைய நினச்சதுனால இவ்வளோ தான் முடியுதுன்னு. ஃபஸ்ட்டு 3 days கழித்து
நோ வே, ஸ்டிக் டு இட். இன்னைக்கு நான் 10 டாபிக் போடேன்னா 10 டாபிக் நான் படிக்கிறேன், சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். ஓகே, அதுக்காண்டி தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க, பட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ முடியுன்றத கிளியராக அச்சீவபிள் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட பிளானுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? ஸோ ஸ்டிக் டு இட். ஸோ இது 2 தான் முக்கியம், ஓகேவா? ஸோ இதை டெய்லி பண்ணணும். டெய்லி ஷெட்யூல் இது என்னோட இதெல்லாம் பண்ண போகிறேன், ஓகேப்பா? இதெல்லாம் ஃபைன். இது வந்து ஜென்ரல் தமிழுக்கு, அதாவது ஆப்டியை தவிர எல்லாருக்குமே இவங்க ஒர்க் ஆவாங்க. ஆனால் ஆப்டிக்கு என்ன மேம் பண்ணுறது, அது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போது என்ன ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாலும், இப்போ குரூப் 1 எடுத்தாலும் 230 days இருக்குது. நான் 230 days படிக்கிறேன் மேம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன 230th டேயோட எண்டில் போயிட்டு, டேய் தம்பி ஃபஸ்ட் நாள் என்ன பச்சை மறந்துருச்சேக்கா, அப்படி தான் எல்லாருக்கும் தோணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, வீக்லி டெஸ்ட் போடுங்க ஃப்ரம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து. மேம் நான் ஒன்றுமே படிக்கல, தேவையே கிடையாது தம்பி, போய் டெஸ்ட் போடு. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கூட தெரியாட்டாலும் அந்த கொஷின் பேப்பரில் உள்ள 200 கொஷினையும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் டெஸ்ட் போட சொல்லிட்டாங்கன்னா போயிட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படியெல்லாம் டெஸ்ட் கிடையாது. ப்ராப்பராக டெஸ்ட் போடுறீங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அந்த கொஷினை நீங்களே உங்கள் கைப்பட ரிவ்யூ பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன தெரியும்னா, இந்த முதல் 7 நாளில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதை வச்சு 200 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியும் அப்படின்றது கிளியர் ஆகும். ப்ளஸ் ரிவ்யூ பண்ணப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 200 கொஷினையும் படிக்கணும், ரைட்? ஸோ இந்த 200 கொஷினையும் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் தெரிஞ்சிருந்தா கூட மிச்சம் 199 கொஷினை நீங்கள் படிச்சிடலாம். ஸோ எண்ட் ஆஃப் டே உங்களுக்கு 200 கொஷின் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் டெஸ்ட்டோட வந்து மிகப்பெரிய ரகசியம். ஸோ நீங்கள் நீட்டு ஜேஇ இவங்கெல்லாம் படிக்கிற குழந்தைங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட்டுன்னு போட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க 1 இயர்க்குள்ளே அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ நம்மளும் மறக்காமல் வாரம் டெஸ்ட்டு போட போகிறோம். முக்கியமாக போட்ட டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். டெஸ்ட்டு போடுறதுல சீக்ரெட், அதை ரிவ்யூ பண்ணி அந்த 200 கொஷினையும் படிக்கிறதுல தான் இருக்குது சீக்ரெட். ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கப்போ உங்கள் எக்ஸாமுக்கு நியர்பையில் வரப்போ உங்களோட ஸ்கோர் நல்லாவே ஹையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணணும்னா, இவன் தான் டிஎன்பிசியில் முக்கியமானவன், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ வீக்லி நீங்கள் ஒவ்வொரு இயர் கொஷினில் ஏதோ ஒரு கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த 200 கொஷின்ஸையும் ஒன்று டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், இல்லை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஓகே? அந்த ஆப்ட் 25 கொஷின் என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் 25 கொஷினுக்கும் நீங்கள் டாபிக் வைஸாக படித்தா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் தான் என்ன அப்படின்னா பிவைக்கும். இந்த ஷார்ட்கட் வந்து எனக்கு என் சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 days ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து 25 கொஷின் எடுப்பாங்க. இந்த 25ஐயும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் ஆன்சர் வரும்னு அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த 25 கொஷின் எப்படியெல்லாம் கேட்கலான்றது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து படிக்கிறதுனால அந்த கொஷின் எப்படி வரும் கொஷினில் அப்படின்ற ஃபார்மெட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண கற்றுப்பீங்க. உங்களால் முடிஞ்சால் டெய்லி கூட மேத்ஸ் பிவைக்கு மட்டும் பாருங்கள், இல்லைனா 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஈஸியான வே என்னென்னா, நம்ம சேனலில் நானே போடுறேன் 3 days ஒன்ஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு 25 வீடியோஸாக வந்து அப்லோட் ஆகாது. 3 days ஒன்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ 3 days ஒன்ஸ் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்க ஒரு பிளேலிஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ரெடி ஆகிடும், நீங்கள் அதை பார்க்கலாம். சரி மேம், இதெல்லாம் பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க, உங்களோட கவர்மெண்ட் ஜாபாக வாங்கிடுவீங்க. ஆனால் எப்படி படிக்கிறது, எனக்கு படிக்கணும்னு நினச்சாலே காண்டாகிறதே, அப்படியெல்லாம் நமக்கு கொஷின் வரும். வேறு வழி இல்லை, பச்சை தான் ஆகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம சில டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல செட்டப் பண்ணணும். நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான செட்டப்பை பண்ணணும். என்ன அப்படின்னா, அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி படிக்கிறதுக்கான சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணணும். வேலை, எங்கே தூங்குறீங்களோ அங்கே படிக்காதீங்க. மேம் எங்கள் வீட்டில் இருக்கிறதே ஒரு ரூம், என் ஹாஸ்டலில் இருக்கிறதே ஒரு ரூம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் தூங்கி எழுந்தோன்னா உங்கள் பில்லோவை ரீலோகேட் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமாக உங்கள் பெட்ஷீட்டை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்கள் மைண்ட் ஒரு அலர்ட் மோடுக்கு வந்துடும். தம்பி இவ்வளோ நேரம் தூங்குனா இப்போ தூங்கக்கூடாது, நம்ம எந்திரிச்சிட்டோன்ற அலர்ட் மோடுக்கு வந்துடும். அண்ட் ஸ்டடிக்கான செட்டப்ஸ், உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, இல்லை இன்றைக்கி ஸ்டடிக்கு என்ன நீங்கள்
ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களோ அவன் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு உட்காருங்க. புக்ஸாக இருக்கலாம், இல்லை கொஷின் பேப்பராக இருக்கலாம், இல்லை நோட்டு பென்னு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உட்காருங்க. ஒவ்வொரு தடவையும் போய் எஞ்சி போய் எடுக்காதீங்க. ஏன்னா அது ஒவ்வொரு தடவை எஞ்சி போகிறப்பையும் வேறு யாராவது பார்ப்போம், ஹாய் ஹலோ சொல்லுவோம், போயிட்டே இருக்கும், டைம் நமக்கு தான் வேஸ்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம், நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹேர்லாம் கோம் பண்ணிட்டு படிக்க உட்காருங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம எப்போ செம்மையாக ரெடி ஆகிட்டு வெளில போனோன்னா நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம பீப்புள்கிட்ட பேசுகிற விதமே மாறி இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு சொல்லிட்டோம், தம்பி நம்ம ஒரு வேலையை பார்க்க போகிறோன்னு. ஸோ நம்ம பக்காவாக ரெடியாக இருப்ப நம்ம மூளையும் நம்ம கூட சேர்ந்து இவன் ஏதோ வேலை பார்க்க போகிறான்னு முடிச்சு உட்காந்துருக்கோம், அதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அதுக்கடுத்து இவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன். ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் மறக்காமல் குடிச்சிருங்க. ஸோ படிக்கிறதுக்கு பக்கத்துலேயே தண்ணி எடுத்துகிட்டு உட்காருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லா படிக்க முடியும். இப்போ என்னையே பாருங்கள், கஷ்டப்பட்டு கோல்டில் வீடியோ போட்டுட்ருக்கேன். காரணம் ஒழுங்காக வெளியே சுத்தாமல் இருந்திருக்கணும், கோல்டு வந்திருக்காது, நியாயம் தானே? ஸோ கோல்டோ இல்லை வேறு என்ன பாடியில் ஹெல்த் அஃபெக்ட் ஆனாலும் நம்மளால் படிக்க முடியாது. நமக்கு வேலை முக்கியம்னா படிக்கணும், படிப்பு முக்கியம்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல்ல தண்ணி குடிக்கணும். ஞாபகமாக தண்ணியை எடுத்து செட்டப் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னதான் படிக்க உட்காந்தாலும் ஃபோனில் டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமா, அவ்வளோதான், அடுத்த 2 மணி நேரம் காலி. ஸோ நம்ம சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தாலும் இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, டெலகிராம்னு போய்கிட்டே இருக்கும். அதில் யூடியூப்குள்ளெல்லாம் நான் போனேன்னா வரவே மாட்டேன். லைக் இப்படின்றதுக்குள்ளே 2 மணி நேரம் காணாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறத கெடுக்கிறதுக்குன்னு இருக்குன்னு நீங்கள் என்னென்ன ஆப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அவனெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இல்லை மேம் ஒரு சிலவன் படிக்க முடியல மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியல மேம் இவனெல்லாம் நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஃபோக்கஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு எந்தெந்த ஆப்பெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அவனை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்தாப்பில் மாறும். உங்கள் ஃபோனில் ஃபோக்கஸ் மோடு எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுலேயும் முக்கியம், மேம் இப்போ நான் யூடியூப்பில் தான் படிக்கிறேன், ஆனால் யூடியூப்குள்ளே போனாவே டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னா யூடியூபுக்குன்னு தனியாக ஜிமெயில் க்ரியேட் பண்ணி அதில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூடியூப்பில் ஸ்டடி ரிலேட்டடாக, அதாவது டிஎன்பிசி ஸ்டடி ரிலேட்டடாக மட்டுமே பார்த்தீங்க, வேறு எதுவுமே பார்க்கலன்னா உங்களுக்கு வர ஃபீட்ஸுமே டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் வரும். அப்போ நீ ஃபோன் ஒன்றாலும் படிப்பேன். ஓகே டன். அடுத்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் ஃபோன் இப்போ எனக்கு ரொம்ப முடியல ஐயோ அப்படி இருக்குன்னா நீங்கள் டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes அலாரம் வச்சுட்டு ஃபோன் பாருங்கள். அலாரம் வந்துச்சுன்னா ஆஃப் த ஃபோன், நோ மோர் வே. சரி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான்னு அவன்கிட்ட 2 மணி நேரம் கடல, இல்லைப்பா தம்பி 1/4 மணி நேரம் 10 நிமிஷம். யார் என்ன உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் போரிங்கான விஷயந்தான், பட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். நான் ஒன்றும் அவங்கள அப்படியே பயங்கரமான மெடிடேஷனுக்குள்ளெல்லாம் போகப்படல. சின்ன ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஒரு மைல்டு ஒர்க் அவுட்டும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது உங்கள் மைண்டை காம் பண்ணி அடுத்து நீங்கள் படிக்க போகிற 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஸ்டடி பிளான். ஸோ இப்போது நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு தடவை திரும்ப சொல்ல போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்னு முடிவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் எத்தனை டேஸ் இன்னும் படிக்க போகிறோன்னு கவுண்ட் டவுனாக எடுத்து ஒட்ட போகிறோம். அது பக்கத்துலேயே அதோட சிலபஸை ஒட்ட வைக்க போகிறோம். ஒரு நாளைக்கு என்ன ஷெட்யூல் அப்படி எதெல்லாம் படிக்க போகிறோன்னு ஷெட்யூல் பண்ண போகிறோம். அது அச்சீவபிளாக இருக்கணும், அது கூடவே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டு, வீக்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். 3 days ஒன்ஸ் மேக்ஸுக்கு சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஒழுங்காக படிக்க போகிறோம், எக்ஸாமில் வேலை வாங்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நான் என்ன பண்ணிருக்கோன்னா இது வரைக்கும் மேக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, நாங்கள் அந்த சப்ஜெக்ட்லேயே வீடியோஸ் போடுறோம். பாய்.